கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிக்க போயுள்ள மாமகிட்ட என்ன வைக்க ஒரு ஆம்பளைனோட பார்க்காம அடிச்சுக்கிட்டு அடிச்சு கட்டணும் தலை எங்க வேட்டி வேட்டி எங்கடா 2 கிலோமீட்டர் அங்க கிடக்கு எடுங்க கட்டுங்க முதல்ல ஒரு சிங்கத்தை கொண்டாந்து யாரு சிங்கம் இந்த ஆளு சிங்கமா நேரம் அடி வாங்கினதா எதுக்காகனா பொம்பளை தொடக்கூடாதுன்னு பொறுமையா போனேன் நீ அடிச்சதுக்கு அப்புறம் என்னை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்கிறதே இல்லை மனசு போச்சு இந்த பக்கம் திருப்பீங்க கற்பழிக்கவா பாரு நீ கற்பழிக்கிறீங்க நீ ஒரு தர்மா தயவுசெய்து சொல்றேன் அப்படிலாம் பேசாத எப்பா செவனே நீ இருங்க பெரிய மனுஷமா இருக்கான்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கீங்க கேக்குறேன் தேவையில்லாம பேச அவரு கால்ல வெட்டுக்க ஒரு பஞ்சாயத்துக்கு போய் ஆனா அந்த பொண்ணு ஆறவே இல்லையே சுவர் அவருக்கு உனக்கு சுவர் வேலை இருக்கா வெட்டு ஆழமா விழுந்திருக்கு அதை விடுமா 10 ரூபாய் கீழே நல்லா போட்டு தள்ளிருக்கேன் 10 ரூபாய் கீழே இருந்தா எடுப்பியா நான் எடுப்பேன் 1 ரூபாய் கீழே நம்ம தலைவர் அப்படி இல்ல 10,000 ரூபாய் கட்டு கீழே இருந்தா கூட எடுக்க மாட்டாரு குனிஞ்சு ஏன் ஐயாவுக்கு மூலம் வேற மூலமா சூடாமா இருக்கு போட்டேன் தெரிச்சு போகும் தெரிச்சு தொல்ராஜ் மகன்றனால உனக்கு இவ்வளவு நேரம் பேச விட்டு இருக்கேன் இல்ல அவருக்கு அவர் எனக்கு அப்பாதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வேணா சண்டைக்கு வா வாயா சண்டைக்கு வாயா வா சண்டைக்கு வா நொண்டி நொண்டி சண்டைக்கு வேணா வா வாயா இல்லை 3 மடிச்சு டவுசர் பாக்கெட்ல வச்சுக்கிறேன் கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிக்க போயுள்ள மாமகிட்ட என்ன வைக்க யாருக்கு யாரு மாமா அதுக்காண்டி உனக்கு நான் மாமா நானும் பாக்க ஒரு ஆம்பளைனோட பார்க்காம அடிச்சுக்கிட்டு எப்பா அந்த ஆளு சோத்ததீங்களா சோத்த விட்டு புண்ணாக்கி ஆதிங்கிறாரே யாரு தெரியுமா அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய பெண்ணான்னு கேக்குறேன் என்னப்பா தேவனமே இங்க பிரச்சனை பண்ணீங்க மாமே மகன் ரொம்ப ஓவரா போயிருப்பா அவ்வளவுதான் என்னப்பா அப்பாவா அண்ணே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அவர் யாரும் தெரியாம மறுபடியும் பாரு எங்க இருப்பா கையெடுமா கையெடுமா உன்னை கும்பிடுறேன் என்ன நீ மூடு உன்னாலதான் பிரச்சனை என்ன அவளா அடிச்சா 2 அடியோட போயிருக்கான் அவர் யார் தெரியுமா கேட்கத்தான் ஓவர் அடி வச்சிருக்காரு வேட்டி கட்டணும் தலை எங்க வேட்டி வேட்டி எங்கடா 2 கிலோமீட்டர் அங்க கிடக்கு எடுங்க கட்டுங்க முதல்ல ஒரு சிங்கத்தை கொண்டாந்து யாரு சிங்கம் இந்த ஆளு சிங்கமா இந்த ஆளு அப்படி சொல்லி வேணாம் அந்தாரு நீங்க இருக்கிற கை தட்டுறியா அவர் அடி வாங்குறாரு கை தட்டிருக்கியா தலை நீங்க வாங்க தலை இந்தாருமா ராணி நீ வாங்க தர வேட்டியை கட்டுங்க முதல்ல வேட்டியை கட்டுங்க வீட்டுல சாமி முடுறா தலையை போதுங்க தலையை போதுங்க தலை இவர்தான் தலையா அவர்கிட்ட அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கியா அப்படி பேசி நீங்க கூட தேவராம எங்க அப்பா வேணாம் வேணாம் சொல்ல ஒரு ஆம்பளை தலை அதனால யாரு பாக்குறதுக்குள்ள தலையை போதுங்க சரி பட்டணம் போடுங்க தலை போடுங்க ஏன் கை இந்த ஆட்டம் ஆடுது பிரஷர் வேற இருக்கா நெஞ்ச தூக்குங்க படிச்சு கட்டுங்க நெஞ்ச தூக்குங்க தலை ஆம்பளைனோட பார்க்காம குடுமா நீ செல்ல கொடுத்து வளர்த்துட்டேன் குடுமா 5 கொடுமா
கண்ணாடி போடுதல சிங்கம் அத்தாடி எனக்கே பயமா இருக்கே. இவர் தான் இந்த சிங்கமா மனுஷனே இல்ல. ஆமா தல எப்பேற்பட்ட ஆளு யாரு தல. இப்ப நல்லா முறைங்க தல, முறைச்சு பாருங்க, அப்பதான் பேசணும். இங்க வா. என்னவா வாயா வா. சின்னியா வா. உனக்கு தான் எதிர்பார்த்தா இறங்க முடியலையா? இவ்வளவு கேட்டு போட்டிருந்தா எப்படா இறங்கி வருவேன்? வாங்க. கேட்டவா இப்ப என்ன சொன்ன? கையெல்லாம் அவங்ககிட்ட இருக்கட்டும். இப்ப என்ன சொன்ன? நல்லா முறைங்க, நல்லா முறைங்க தல, நல்லா நல்லா முறைங்க. கண்ணாடி போட்டு முறைச்சா யாருக்கா தெரியும்? இப்ப விஜயகாந்த் மட்டும் முறைக்காரு, கண்ணு முடி வெளியில வருது. அது வெளியே ஒரு கையை எடுத்து தோன்றாங்க போற கைய வச்சுட்டு இல்லைங்க ஒரு இப்ப வருவாங்க, இப்ப வருவாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி வருவாங்க. பாட்டு ஒரு ஆம்பளை கை நீட்டிட்டல. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணுமா? கேட்கணுமா? மூஞ்சத்தோட கேக்குறேன். ஏன் டவுசர் கிழிஞ்சிருக்கு? தொட 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 மூஞ்ச. இது என்னது? இல்ல இது மறு. அது ஏன் கண்மையில வச்சிருக்கீங்க? மறு இல்ல, அதனால கண்மையில வச்சுட்டு இருந்திருக்கேன். ரவுடினா மறு இருந்தா தானே ஒரு மரியாதை. தேங்க்யூ. அப்படி துப்பிட்டு போயிட்டாரு. உன்னை எச்சரிக்கிறேன், உன்னை ஆம்பளை கை நீட்டிட்ட மறுபடியும் மறுபடியும் நான் அந்த மாதிரி அடி தங்கிட்ட மாதிரி அடிச்சு இருக்க. சும்மா இது அடிச்சது வேற ஏதாவது அடிச்சிருந்தா கூட பிரயோஜனமா இருந்தா என்னது? ராணி 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 இங்க இருமா. எங்க தலைவரை பத்தி உனக்கு தெரியாது. நெஞ்ச பிடிச்சி தள்ளுறாங்க தலைவர. அந்த பெண்ணு உங்க செல்வாக பயன்படுத்தி 10 டீ வாங்கிட்டு சொல்லுங்க. 10 டீ வாங்கிட்டு சொல்லுங்க. நான் ரவுடியா இல்ல த்ரீரோசிஸ்டியாடா நானு? தலைவர நீங்க சொன்னா கேட்பாங்க, வாங்கிட்டு சொல்லுங்க. ஹலோ வரும் டீ வரும். தல, எப்ப வரும்? நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு ஒரு ஆம்பளை தள்ளுது, நீங்க ஏரியா ரவுடி வேற, நீங்க பதிலுக்கு என்ன பண்ணனா? பதிலுக்கு நீங்க நெஞ்சில கைய வச்சு தள்ள விட்டாங்க. நீ ஓசில புழு புள்ளி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நான் நெஞ்ச எனக்கு ஆசை இருக்குது, ஒரு ஆம்பளை கை நீட்டலுடைய அர்த்தத்தை நீ இப்ப தெரிஞ்சுக்குவ. சார் இந்த 10 நிமிஷத்துல வா. எனக்கு ஒரு பூஸ்ட். நான் என்ன மாஸ்டரா நானு? அவன் என்னோட நான் டீ வாங்கிட்டு சொல்லுங்கிறேன், நீ என்ன பூஸ்ட்ங்கிற. ஏய் நீங்க எனக்கு வேஸ்ட். ஆனிக்ஸ் வேணுமா? அப்பாவுக்கு ஒரு ஆனிக்ஸ் வேணுமா? முதல்ல நீ அப்புறம் மாதிரி சண்டை போடலாம். ஆனிக்ஸ் சொல்றேன். நீ பப்பா பப்பா பண்ண சொல்லுங்க. அப்பா எனக்கு ப்ரூ காப்பி. உனக்கு புழு காப்பி வாங்கிட்டு எங்க அப்பா ஜோதியா பாக்க 2 சோடா கொடுங்க. உனக்கு சொல்றேன், இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. என்னை நீ கை வச்சதுடைய பலனை இப்ப அனுபவிக்க போற. என்ன இவ்வளவு நேரம் அடி வாங்கினா எதுக்காகனா பொம்பளை தொடக்கூடாதுன்னு பொறுமையா போனேன். தாய்மார் சண்டைக்கு வா. ஏய் அடிக்கிற சண்டைக்கு வா. தாய்மார்களுக்காக பொறுமையா போனேன். தம்பி அவதான் ஒரு கிறுக்கு சிறுக்கி. நீங்க இப்படி நடந்துக்கலாமா தம்பின்னு என்னை அந்த ஆத்தா கேட்டுருமே பொறுமையா இருந்தேன். எனக்கு ஒரு நீ பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன நடக்க பாரு, கொஞ்ச நேரத்துல யாரு ஏன் கேட்கக்கூடாது, யாரும் தயவு செய்து பொங்கல் எல்லாம். இப்ப நான் பொறுமை இழந்துட்டேன், அவ்வளவுதான். இப்ப கற்பழி பண்ணி யாரையோ உண்மைன்னு சொல்லுங்க சொல்லிட்டாருமா, யாரையோ பொண்டாட்டின்னு பாக்குறேன். எனக்கு சொன்னா புருஷங்கிற ஒரு மரியாதை யாருக்கோ யாருக்கோ நாளைக்கே ஒரு புள்ள பிறக்க யாருக்கோ. அது யாருக்கோ சொல்லக்கூடாது. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. இப்ப இந்த டைலாக்கு புள்ள பிறக்கணும்னு உங்களுக்கு சொல்லலாம். சரி, நாளைக்கே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எங்களுக்கு. அப்புறம் நான் என்ன மயிருக்கு நீங்க எனக்கு சொல்ல சொன்னீங்க. எங்களுக்கு உங்களுக்கு இல்ல, எனக்குன்னு சொல்லணும்.
நாளைக்கு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புலிக்குட்டி பிறப்பேன். எனக்கு சரியா வந்துச்சா? சரியா சொல்லணும்னா இப்ப சரியா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மையத்தை சரியா சொல்லுங்க. அதை மட்டும் எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவீங்க. உள்ள பிறக்கிறது உங்களுக்கு. யாப்பா வேஸ்ட் ஆகி இருக்கீங்க. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒண்ணும் மன்னிக்க வேணாம். சண்டைக்கு வாங்க, நான் அப்பையில இருந்து கூப்பிட்டுருக்கேன். எனக்கு ஒரு பூஸ்ட் சொல்லிட்டு சண்டைக்கு வா. டயர்ட் ஆயிட்டு இருக்கு. யாருக்கா உனக்கு? நீ அடிச்சு டயர்ட் ஆகுற. நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். இல்ல நீ அடிச்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்கிறதே இல்லை. மனசு போச்சு உடம்புல. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீ மன்னிக்க வேணாம், சண்டைக்கு வான்னு சொல்றேன். இதுல சொல்றது கேளு. ஒரு ஆம்பளை போய் அவனே மன்னிச்சுட்டேன்னு சொல்றான்னா மரியாதை போய். ஐயோ, நான் அந்த மாதிரி உன்னை ஏத்துக்கவே இல்லை. நான் சண்டைக்கு வாங்குறேன். இந்த மாதிரி எதுக்குன்னா ஆம்பளை ஏத்துக்கலையா? ஆம்பளை ஏத்துக்கலையா? இப்ப இவங்க செஞ்சு விட்டா என்ன செய்ய போறீங்க? கற்பழிச்சுட்டா யார லைட்டா பாத்துறாங்க. லைட்ட போடுங்க. நீங்க நீ லைட்ட போட, நீ செய்யா. நீங்க இல்ல, நான் செய்யறேன். செய்யா உள்ள பத்து வைக்க சொன்னா இந்த பக்கம் திருப்பீங்க. கற்பழிக்க வா. நீ கற்பழிக்கிறேன். நீ ஒரு பொண்ணா இருந்தா ஒரு ஆம்பளை கிட்ட போது சம்பந்தம் இல்லாம என்னடா சொல்ல வர்றீங்க? மொத்தத்துக்கு என்ன அப்படி இல்லைங்கிறாங்க. நான் நம்புறீங்களா? நீ ஆம்பளை முதல்ல நான் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டேன். தெரியுமா? போயிருங்க. பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா நடந்து போலாது. நான் அடக்க ஒடுக்கம் நம்ம லம்பாடி மாதிரி சண்டைக்கு புள்ளாத கட்டிட்டு அலையுற. நான் சண்டைக்கு போறேன். அப்புறம் என்ன இப்படி ஒரு வார்த்தை? அப்பா, நான் சண்டைக்கு போறேனா? ஐயோப்பா, நான் ஏதோ அசிங்கமா பேசுனா? மூஞ்சி பாரு. அசிங்கமா நான் பேசுனா? சண்டைக்கு நான் போனா? நான் கற்பழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதுக்கு மேல நீ அசிங்கமா வேற பேசுவீங்க. ஐயோ, என்ன இவ்வளவு தவறா நினைச்சிட்டீங்க? நான் அந்த மாதிரி பிள்ளையா? நடிக்காத. நான் அசிங்கமா பேசுனாப்பா? நான் சேர்ந்தாப்புல ஒரு 2 வார்த்தை பேச தெரியுதா? உனக்கு பேச்சு வரலைன்னு நானும் உங்க அம்மாவும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. பேச்சாம ஒரு வார்த்தை நாளைக்கு உன்னை கட்டி முடிச்சா எப்படித்தான் போய் நீ குடும்பம் நடத்துவ? முகரை பாரு. நான் ஒரு வார்த்தை கை வச்சு பேசியிருப்பேன். எங்க உனக்கு பேச்சே வரலையே. நீங்க 2 பேரும் நெசமாவே இப்படித்தானா நடிக்கிறீங்களா? நாங்க 2 பேரும் இப்படி சொல்றீங்களா? அண்ணே, நான் ஏதாவது பேசுனா பேசிருப்பேனா? இப்ப இதெல்லாம் நடந்துச்சு. அட பாவியா, என்னடா இங்க குரூப்போட சேர்ந்து லூசா இருப்பாங்களா? அண்ணே சுரேஷ் அண்ணே, பழைய துணியை துவைச்ச மாதிரி துவைச்சுட்டு இருக்கா. அண்ணே தொட்டனா? நான் அடிச்சேன்னு சொல்றாப்ல. என்ன நான் அடிச்சதை நீ பார்த்த? உனக்கு அடிக்க கை வருமாடா போல. அப்பா ஜோதி அப்பா, நான் ஏதாவது தவறா பேசுனா, அடிச்சனா, ஒரு தொட்டு பேசுனா? அப்புராணிடா, சப்புராணி. முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. அப்புராணி ஆள் முகர கட்டைய பாரு. இவ்வளவு பேரு சாட்சிக்கு இருக்காங்க. ஒன்னும் சொல்றியா? உனக்கு அடிக்க கை வருமானு கேட்கிறான். உனக்கு கை அடிக்க வருமா? ராணி, உனக்கு சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை. இந்த மேடையோட மரியாதை குறைவா நடக்கிறத விட்டுரு. இல்ல அப்படின்னா வேற மாதிரி ஆயிக்கிறேன். வேற மாதிரினா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நீ தட்டி உசுப்புற, அது எந்திரிக்காது. எந்திரிக்காது. எந்திரிச்சிருச்சு. உன்னை உலக சாதனை. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உலக சாதனை. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. 10 வருஷமாவா? பரவாயில்லப்பா, உன்னை நான் ஏத்துக்கிறேன். நீ ஒண்ணு என்ன ஏத்துக்கணும். சரி சரி, சண்டை வேணாம். நீங்க இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையிலே முருகன் இருக்கா? பாப்பியா? இருக்காயா? இருக்கா? அது தாண்டவ ஆட ஆரம்பிச்சு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் எப்பவுமே லக்ஸ் சூப்பு இதெல்லாம் வாங்க மாட்டேன். ஏன் விளம்பரமா இருக்கிற பொருளை எப்பவுமே நான் வாங்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ல வர்ற? நானே விளம்பரப்படுத்துறேங்கயா? ரைட், ஓகே. அத பத்தி உனக்கு தெரியற நேரம் வரும், அப்ப தெரிஞ்சுக்கிடுவேன். அட போய் அங்கிட்டு நீ வேற மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். வியாபாரத்தை சொல்லவா? சக்கா சவந்தா போல
என்னாலையும் நம்ப முடியாம இருக்கு. அப்பா அதனாலதான் எனக்கு ஒரு சந்தேகம் அப்பல இருந்து கேட்கணுமா, உண்மையிலே மிருகம் இருக்கா? இப்படி எல்லாம் கேட்டாதான் டவுக்குன்னு எடுத்து காட்டுவாங்க. என்ன அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டேன். இதெல்லாம் நீ பார்க்கணும்னா 50 ஆண்டு காலமா அக்னியில அம்மனை கொண்டியா தவம் பண்ணணும். அப்பதான் அந்த மிருகத்தை நீ காட்சி கொடுத்து பார்க்க முடியும். அப்ப எட்டி கூட அது பார்க்காது. ரைட், ஓகே. முழுமையா தெரிஞ்சிருக்க, யாரோ சொல்லியிருக்காங்க. அநேகமா தொர்ராஜாத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் மாம்பழம் வைக்கிறேன். ஆமா, மாம்பழத்துல என்ன மாம்பழம் அது? மல்கோவா. நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். மாம்பழத்துல மல்கோவா, புதாத்தா, பங்கனம்பள்ளி, காசாலட்டு, பாலாமணி, கல்லாமணி, நீல செந்தூரா, அதங்கே இருக்கட்டுவா. இப்படி பலது சாப்பிட்டிருக்கேன். இப்போ ஒன்லி மல்கோவா மட்டும் தான் சாப்பிடுறேன். என்ன விலை? எட்டி கூட பார்க்க முடியல. ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன், வாங்கிறீங்களா? 5000 இருப்பேன். என்ன டீ வாங்க காசு இல்லைன்னு சொன்னீங்க? இதுக்கு சொத்தை விற்பேன். நானும் இந்த மாம்பழத்தை தின்னு விடலாம்னு 5 வருஷமா தெரிஞ்சு பாக்குறேன். மாம்பழத்தை கவர விட்டே வெளியே எடுக்கிறாங்க இல்லையே. மாம்பழம் வைக்கிறத உமா அம்மா கூப்பிடியா? என் மாமியாவை நான் கூப்பிடுறேன். உனக்கு என்ன பக்கத்துல புள்ள நிக்கும்போது அவங்களே கூப்பிடியா? தேவையில்லாம அனாவசியமா பேசிக்கிட்டாதீங்க. எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா தாங்காது, பூமியே தாங்காது. மீசை முறுக்கி டியூப்லைட்ல அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல அவ்வளவு ஒரு இது பாத்துக்குங்க. அம்மா வெளியில இவருக்கு மூலமா நான் அப்பல இருந்து கேக்குறேன். அவுட்டிங் டான்ஸ் மூமெண்ட்ஸ். பின்னால ஏதாவது கட்டியிருக்கா? அவர் சொல்ற மாதிரி ஆடுற மகனே. நானே தேடி பிடிச்சி செய்யற சில கவிட்டு இருக்கேன். சுரேஷ் பெட்டியில உட்கார போற தோதா இருக்கு. நல்ல தோதா இருக்கு மகனே. குறிச்சு உட்கார்ந்து ஒழுங்கா அவர் சொல்ற மாதிரி ஆடு. உங்க அம்மா மாதிரியே பண்ணாம. எதுக்குறா பாட்டுருக்கேன் பொண்ணுக்கு இருக்கவா மைக்கு அங்க இருக்கு. ராணி என் மச்சாங்க பாதி பல்ல கட் பண்ணிட்டாங்க. உன்கிட்ட விஷயம் கேட்கலாமா? ஓகே டார்லிங். நான் உன்னை ஓப்பனா
வார்த்தை கேட்கலாம்னு இருக்கேன். ஏன் கோவப்படுற? நீ கோவப்படுறதா இருந்தா வேணாம் விடு. நீயே என்னை ஓப்பனா வார்த்தை கேட்டு அதுவும் கேட்க மாட்டியா? சரி, நம்ம 2 பேருமே ஓப்பனா கேட்டுட்டோம்னா ஒண்ணும் வேண்டாம், நீங்க சொல்லுங்க. நான் உன்னை மனதார விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பவில்லை. விரும்பணும், விரும்ப முடியாது. பரவாயில்ல, டோன்ட் கேர். நான் விரும்புவேன். அது எப்படி? நான் விரும்பலைன்னா நீங்க எப்படி என்னை விரும்புவீங்க? உங்களை நான் வற்புறுத்தல. ஏன் காதல நீங்க தடுக்க முடியாது. நான் காதலிச்சுட்டே இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க இருந்தாலும் வாழ்க்கை வாழ்த்துவேன். ஓகே. ஆனா காதல் பண்ணிட்டேன். நான் கூப்பிடும் போது வந்துடணும். நல்ல காதலா நல்ல காதலா இப்படி வேணா இருக்கலாம். காதலிக்கும் போது எவன் உண்டாக்கியா நமக்கு நம்ம காதல் பரிசுத்தமான அது என்ன மாற்ற முடியாது. ஓகே. இப்ப புருஷனை போட்டு தள்ளுறதா கள்ள புருஷனை போட்டு தள்ளுறதா? அவன் நடந்துக்கிறத பொறுத்தா இருக்கு. உங்களை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? சொல்லு. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. உறங்கட்டு ரசாவு என்ன பண்றது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், கல்யாணத்தை தள்ளிப்படக்கூடாது. பங்குனி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சித்திரை திருவிழா முடிஞ்சு அழகர் ஆத்துல இறங்கினதுக்கு அப்புறம் நான் கலப்புல இறங்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆனா கல்யாணம் தான் சித்திரையில. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்க. இல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமான சோத்த வாயில தானே சாப்பிடுவீங்க. இல்ல, குண்டியில தின்னு. இன்னைக்கு சக்குடி மேடையில நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். கரெக்டா பிரம்ம முகூர்த்தம் 3 to 4. அந்த டைம் தான் வள்ளியும் நாரதம் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மள யாரும் தேட மாட்டாங்க. ராஜபாட்டுக்காக ஆயிருக்கு போயிடுவார்.
பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அண்ணே சுரேஷ் வெத்தலை போடுவாங்கல்ல 2 கவுளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கனே ஆடு கொலையத்தின மாதிரி தின்னுட்டு உட்காரணும், உள்ள வரக்கூடாதுன்னு. அப்பா தொலைய கட்டி குடிக்க உள்ள வருவாங்கல்ல. ஒன்றும் இல்லை, செல்லை மட்டும் கையில் கொடுத்தா நோண்டிட்டு உட்காந்துருப்பாப்புல வர மாட்டாங்க. பிரகாசனை மிருதங்கத்தை வார பிடிக்க வருவாங்கல்ல. நேத்தே சங்கத்துல வச்சு வார பிடிச்சாச்சு. அப்பா ஜோதி தாளம் உள்ள வர்றாருல சீன் மாத்த. அவர் சீன் மாத்த மாட்டாரு. நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீனை தொட மாட்டாரு, சத்தியம் பண்ணிட்டாரு. நாங்க 4 பேர் வர மாட்டோம். ஆனா சீன்ல தெரிச்சிடக்கூடாது. ஊரு கூட்டமே இதை கேட்டுட்டு இருக்கு. வரமாட்டாங்க, யாரும் உள்ள வர மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தை கெடுக்க மாட்டாங்க. நீ போய் ரெடியா இரு. இன்னைக்கு என்னுடைய காம களியாட்டங்கள்லாம் உங்கள்கிட்ட காட்டி விளையாட போறேன். அதுல நீ பாஸ் ஆனா தான் உனக்கு தாலி கட்டுவேன். அப்ப என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதான். இதுல நீ எப்படியாவது பாஸ் ஆனா தான். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் பாஸ் ஆயிடுவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் பாஸ் ஆயிடுவேன். ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா சத்தியமா எங்க அம்மா சத்தி பார்த்துருங்க. எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க். பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி வண்டி எடுத்து போ. பழைய பொருட்களை கொண்டு வந்து 500 ரூபா தரேன். வண்டி எப்படா? பழைய நோட்டுகள், பழைய புஸ்தகங்கள், 1000 ரூபா தரேன். போடா, பழைய ஜாமான் வண்டி போறா நம்மளை தேடியே வர்றாங்க.